அடுத்ததாக குமரவேல் சாரோட அண்ணன் என்னோட சிவகுமார், இவரும் ஒரு நாடகம் ஒரு ஆர்ஜேவாக இருந்திருக்கிறார் ஆல் இந்தியா ரேடியோவில். சிவகுமார் சபதம் படத்தில் அவரை வந்து நான் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க வச்சுருந்தேன். இந்த படத்துலையும் ஒரு கொஞ்ச நேரமே வந்தாலும் ஒரு பயங்கர ஃபன்னான ஒரு ரோல் அவருக்கு. ஸோ இளங்கோ குமணன் சார் அவர்களை மேடை கலைக்கிறேன். வணக்கம். இயக்குனர் சுந்தர் சி அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், இப்பா பாதி அவர்கள் நிறைய இளைஞர்களை திரைக்கு அறிமுகப்படுத்துவார் என்று. 20 வயது இளைஞர்களை மட்டுமல்ல, 60 வயதில் என்னையும் திரைக்கு அறிமுகப்படுத்தியவர் இப்பா பாதி தான். குமரவேல் பேசும்போது சொன்னார், ஒரு பண்பட்ட இளைஞரை நீங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கின்றீர்கள் என்று. எனக்கு சினிமா தெரியாது. 21 செப்டம்பர் 30 சிவகுமாரின் சபதம் ரிலீஸ் ஆயிற்று. அந்த படத்தில் தான் நான் அறிமுகமானேன். அந்த படத்திலும் சரி, இந்த படப்பிடிப்பின் போதும் சரி, உடுமலைப்பேட்டையில் ஏற்கனவே ஒரு மலை மீது தான் நாங்கள் படப்பிடிப்பு நடத்தினோம். அந்த மலையிலிருந்து அதையும் தாண்டி ஒரு மலையில் ஒரு காட்சி வைத்திருந்தார் ஒரு நாள் மாலை. நான் மிகவும் தயங்கினேன். ஏனென்றால் உடலில் பாதி இடம் எனக்கு பிளேட் தான் இருக்கின்றது. ஆனால் அவர் எப்படி அதை செய்தார் என்று தெரியவில்லை. 2 பேரை என்னுடன் வைத்து அங்கிளை பத்திரமாக மேலே கூட்டி சென்று பத்திரமாக கீழே கூட்டி வாருங்கள் என்று அவர் சொன்னார். அங்கு அந்த படப்பிடிப்பில் இருந்த ஒரு 100 பேருக்கு நடுவில் அவர் இதை கவனம் செலுத்தி பார்த்து கொண்டது ஒரு பண்பான இளைஞரின் பண்பது. சிவகுமாரின் சபதத்தில் ஒரு முழுநீள கதாபாத்திரத்தில் என்னை அறிமுகப்படுத்தினார். அது என் மேல் அவர் கொண்ட நம்பிக்கை அல்ல, அவர் மேல் அவர் கொண்ட நம்பிக்கை. இந்த படத்தில் சிங்கம், புலி, முனிஷ்காந்த் போன்ற ஜாம்பவான்களுக்கு இடையில் என்னை நிறுத்தி என்னையும் நகைச்சுவையாக நடிக்க வைத்திருக்கின்றார். அதுவும் என் மேல் அவர் கொண்ட நம்பிக்கை இல்லை, அவர் மேல் அவர் கொண்ட நம்பிக்கை. நடிப்பு தாண்டி படிப்பு பற்றி ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். இளைஞர்கள் எல்லாம் உங்களை எப்போதும் பின்தொடர்கிறார்கள் என்று உத்தமன் கூட சொன்னார், ஹரிஷ் உத்தமன். இளைஞர்கள் மட்டுமல்ல, எங்களை போன்றவர்கள் உங்களை பின்தொடர்கின்றார்கள். கடந்த ஆண்டு அவர் PhD முடித்திருக்கின்றார், முனைவர் பட்டம் வாங்கியிருக்கின்றார் படித்து. அதில் நான் அதிகமாக இன்ஸ்பயர் ஆகி நான் இப்பொழுது என்னுடைய 2ஆம் ஆண்டு PhD-யை படித்து கொண்டிருக்கின்றேன். நடிக்க மட்டுமல்ல, படிக்கவும் உங்களை பார்த்து பல பேர் பின்பற்ற தொடங்கியிருக்கின்றார்கள். உங்கள் பயணத்தை தொடருங்கள். உடன் நாங்கள் எப்போதும் இருக்கின்றோம், உங்களை ரசிக்க, பயணிக்க. நன்றி, வணக்கம். இது யார் உருமுனது? கடைசி உலகப் போர் ஆதி ப்ரோ இயக்கி நான் ஹீரோவாக நடிச்சிருக்க படம். அதாவது இந்த படத்தில் ஹீரோ ரெவல்யூஷன் ஸ்டார் ரிஷிகாந்த் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் இந்த ஸ்டேஜில் நிற்கிறது காரணம் 3 பேர். ஒன்று என்னை அறிமுகப்படுத்திய லோகேஷ் கனகராஜ், அப்புறம் உலகம் ஃபுல்லாக அறிய வச்ச ஹிப்ஹாப் தமிழ் ஆதி ப்ரோ, இவனை நிறையா யூஸ் பண்ணு அப்படின்னு சொன்ன சுந்தர் அண்ணா. இவங்க 3 பேர் இல்லாட்டி நான் இல்லை. இந்த படம் வந்து பொதுவாக ஏதாவது ஒரு ஷூட்டிங் போனால் என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ப்ரெஷர் இருக்கும், எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு. ஆனால் ஆதி ப்ரோவோட ஷூட்டிங் அப்படின்னா அந்த ஓன் கிரவுண்டில் கிரிக்கெட் விளையாடுற மாதிரி. ஸோ நம்ம வந்து உங்ககிட்ட என்னென்னலாம் இருக்குன்னு கொட்டுங்க, அதில் நான் என்னென்ன வேணுமோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ப்ரோ மஞ்சள் அதிகமாக இருக்குது வேணாம், மிளகாயை கொஞ்சம் அதிகமாக போடுங்க. ஸோ இது மாதிரி வந்து பயங்கரமாக ஜாலியாக காலையிலேயே வந்து சீன் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி அதை நடித்து, அதுவும் முக்கியமாக நட்ராஜ் அண்ணா, கல்யாண் சார் இவங்களோடலாம் அது ஒரு கோரியோ மாதிரி அழகாக பண்ணி அதை ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். ஷாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு பயங்கரமான கான்ஃபிடென்ட் வந்துடும். ஏன்னா அத்தனை வாட்டி ப்ரோ இது வேணாம் இது வேணாம் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஜாலியாக ஒரு ஓன் கிரவுண்டில் கிரிக்கெட் விளையாண்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். அதாவது திடீர்னு கூப்பிடுவார், ப்ரோ ஃப்ரீயாக இருக்கீங்களா, திடீர்னு ஒரு சீன் தோணுச்சு வாங்க அப்படின்னா, இந்த வரேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப் வந்து அந்த சினிமாவெல்லாம் தாண்டி. ஏன்னா நாங்கள் ஒரு அதாவது அவர் யூடியூப்பில் அந்த ஃபஸ்ட்டு பாட்டு போட்டதுலேருந்து அவர் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காரு அப்படின்னு நான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். முக்கியமாக இந்த கேரக்டர் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து நானே பேசிக்காக ஒரு மென்டலு, இந்த கேரக்டர் வந்து அதோட ஒரு பெரிய மென்டலு. ஸோ அதனால வந்து எனக்கு பயங்கர ஹாப்பி இந்த படத்தில் பண்ணது. நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், சித்தர் ஜீவா
அதாவது ஒரு மனுஷனுக்கு ஆசையே இல்லாமல் ஒருத்தன் இருப்பானா அப்படின்னா வந்து அது சித்தர் ஜீவாவை தான் சொல்லணும். இப்போ வந்து ஒரு விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்டாக மாறி நிற்கிறார், இசையமைப்பாளர் வந்து ஒரு விஎஃப்எக்ஸ் டைரக்டராக மாறி நிற்கிறாரு. அது வாய்ப்பே இல்லை. இது மாதிரி ஒரு விஎஃப்எக்ஸ் வந்து அதுக்குன்னே படித்து அதுக்குன்னு ஒரு டீமை செட் பண்ணி ப்ரோ சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ. இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்து ஆதி பிரதரை வந்து அடுத்து ஒரு பெரிய டைரக்டரை கொண்டு போகும், ஒரு பெரிய தயாரிப்பாளரை கொண்டு போகும். அந்த ஹிப்ஹாப் தமிழ் என்டர்டெயின்மெண்ட்டில் நானும் ஒரு படம் டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நன்றி. என்ன ப்ரோ கேப்பில் விட்டு போடல ப்ரோ, சீரியஸாகவே ஆசைப்பட்றேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. இல்லை இல்லை, இது குடும்பங்கள் பார்க்கக்கூடிய படம். இது குடும்பங்கள் பார்க்கக்கூடிய படம். குடும்பம் குழந்தைங்க எல்லாருமே பார்க்கலாம் இந்த படத்தை. ஸோ அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஆனால் ஹிப்ஹாப் தமிழ படம்னு, ஸோ அனைவரும் பார்க்கக்கூடிய படம். தேங்க்யூ சாரா ப்ரோ, தேங்க்யூ. அவரும் விஜயும் சேர்ந்து வீடியோ போட்டு ஓட்டுவாங்க, அப்படி தான் பழக்கமாச்சு. ஸோ அன்னையிலேருந்து இவ்வளோ தூரம், இவ்வளோ வருடங்கள் சினிமாவை கடந்து ஒரு நட்பு இன்றைக்கும் இருக்குது. ஸோ அதனால் தேங்க்யூ ஷாரா ப்ரோ. எதுனாலும் டக்குன்னு கூப்பிட்டு ஒரு ஃபோன் அடிச்சு, இப்போ அவர்கிட்ட டேட் இதெல்லாம் எதுவுமே நான் வந்து இப்போ இது பண்ணதே இல்லை. ஷாரா இருக்கேன் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி காலையில் கூப்பிட்டு ப்ரோ வந்து தான் ஆகணும் அப்படின்னா எப்படியாவது எனக்காக நேரம் ஒதுக்கி வருவார். ஸோ தேங்க்யூ ஷாரா ப்ரோ, தேங்க்யூ. அண்ட் இதுக்கு அடுத்து ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாரையும் கூப்பிட்டேன். இந்த படத்தின் நாயகி அனகா, இவங்க வந்து ஆல்ரெடி என் கூட நட்பே துணை படத்தில் நடிச்சிருக்காங்க. அண்டு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எனக்கும் சரி, என் குடும்பத்துக்கும் சரி, என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி, எல்லாருக்கும் ஈஸியாக நாங்கள் வந்து அனகா வந்து ரொம்ப ஒரு ஆல்ரெடி எல்லோரும் எங்கள் கூட கம்ஃபர்டபுளாக, எல்லாருக்கும் எங்களுக்கு தெரிந்த, எங்கள் கேங்கே தெரிந்த ஒன் ஆஃப் த மெம்பர் மாதிரி தான் அவங்களும். ஸோ அதனால் இந்த படம் இது கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக புல் ஆஃப் பண்ணுற படம் அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த கேரக்டர் இது பண்ணோன்னு அனகா கிட்ட சொன்னேன். ஸோ அவங்க மலையாளத்தில் பயங்கர பிஸியாக இருந்தாங்க. உடனே வந்து அவங்க இது நடித்தாங்க. தேங்க்யூ அனகா, தேங்க்யூ. ஓரிரு வார்த்தைகள். வணக்கம். முதல்ல தேங்க்யூ ஆதி ஃபார் மேக்கிங் மீ அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். இந்த ஆதி கூட என்னோட செகண்ட் ஃபிலிம். ஸோ இதோட ஸ்டோரி நரேட் பண்ணும்போது லைக் ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட் பிகாஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பட் நான் யோசிச்சேன் இதை எப்படி புல் ஆஃப் பண்ண போகிறாங்க, பிகாஸ் இட் லுக் வெரி ஹியூஜ். பட் ஹீ ஹேட் ஸோ மச் ஆஃப் கன்விக்ஷன். அண்ட் ஐ திங்க் to attempt something like this at this stage in his career and with very limited resources, I think that it itself takes a lot of courage. So yeah, so I'm very proud of the team. And as the shoot progressed, the way he was handling the whole team, it was a huge, there was a lot of actors, it was a big team, you know. So from the discussions to this very moment, the way he was handling things, that was he was handling everything so gracefully. So I think that was very inspiring to me. And coming to my character again, thank you, because நான் இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணதில்லை. So thank you for believing that I can pull off something like this. இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான பவர்ஃபுல்லான ஒரு ரோல் ஃபிலிமில். ஸோ ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தேட். அண்ட் ஆக்சுவலி பார்த்தா ஷூட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இதில் நிறையா டிஃபிகல்ட், ரிஸ்கி, சேலஞ்சிங் சீன்ஸ் எல்லாம் இருந்தது. பட் ஆனால் எந்த ஒர்க் ப்ரெஷரும் இல்லாமல் ரொம்ப ஜாலியாக பண்ண ஒரு ஃபிலிம் தான் கடைசி உலக போர். ஐ திங்க் for that the credit goes to the team. It was such an energetic team, and I felt there was a lot of warmth and a lot of unity among the team. So everything felt very effortless. And thanks to all my co-actors. எனக்கு மெயின் காம்பினேஷன் சீன்ஸ் எல்லாம் வந்து நட்டி சார் கூட, நாசி சார் கூட இருந்துச்சு. And it was wonderful working with all of you. All of you were very, very supportive and very, very sweet.
and our production team, Hari Anna, Vasu Anna, and our direction team, Hudson, our DOP, Arjun, and all the ADs, and everyone, Jiva, everyone was very, very sweet. So thank you to all of you. And talking about the film, I think it's ரொம்ப டிஃப்ரெண்டான ரொம்ப இன்டென்ஸான ஒரு ஃபிலிம் அண்ட் அதே சமயம் இட்ஸ் வெரி வெரி என்டர்டெய்னிங் அண்ட் ஐ திங்க் இட் ஹஸ் ஆல் தி இன்க்ரீடியன்ஸ் லவ் இருக்குது, தெர் இஸ் ஆக்ஷன், தெர் இஸ் ரொமான்ஸ் அண்ட் and most importantly it also addresses a lot of societal issues, human relationships, எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுற ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் இந்த ஃபிலிமில் இருக்குது. ஸோ ஆஸ் Harish Uttaman sir told, I have always felt in whatever work they do, there is a good intention and there is a lot of conviction. So I truly hope and pray that this film becomes a huge success. Thank you everyone. Thank you so much. பல வருஷங்கள் ஆச்சு நான் நடித்து, ஏன்னா ரொம்ப வருஷம் முன்னாடி நடித்தது. ஸோ இந்த கேரக்டரை அவர் ஆதி ஹிப்ஹாப் ஆதி சொல்லும்போது முதல்ல கொஞ்சம் ஹெசிடெண்ட்டாக தான் இருந்துச்சு எனக்கு, எப்படி பண்ணுறது, இது பண்ணலாமா என்ன ஏதுன்னு. அப்புறம் அவர் வாசு சார் தான் சொன்னார், மாஸ்டர் நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் பாருங்கள், நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னாரு. எனக்கும் அவருக்கும் பழக்கமே கிடையாது, நான் ஒர்க் பண்ணதே இல்லை அவரோட. ஸோ கொஞ்சம் ஹெசிடெண்ட்டாக இருந்தேன். அதுக்கப்புறம் ஷூட்டிங் போனோம், ஒர்க் பண்ணோம். இவ்வளோ ஈஸோட இவ்வளோ யங் ஏஜில், அதுவும் அவர் ஓன் ப்ரொடக்ஷன் வேறு, இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், எல்லாமே சீனியர் ஆர்டிஸ்ட்டு. நான் அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன், எப்படி இவ்வளோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வர்றதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச். எவ்வளோ அழகாக எல்லாரையும் ட்ரீட் பண்ணி, அழகாக கைட் பண்ணி, ஒரு இடத்துலையும் நான் எந்த ஒரு பிரச்சனையும் பார்க்கல, எங்கேயுமே யாருமே முகம் சுடிச்சு பார்க்கல. அவர் கூட இருந்த டீம், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆகட்டும், அவர் கூட இருந்த கேமராமேன் அர்ஜுன் அவரோட டீம் ஆகட்டும், மொத்த டீமுமே ஒரு அப்படியே ஸ்மூத் சைலிங் தான். எங்கேயுமே நான் எந்த ஹிக்கப்ஸும் பார்க்கல. ஒரு வேளை ஏதாவது பின்னாடி நடந்துச்சா, வெளில எதுவும் காமிச்சிக்கலையா எதுவும் தெரில, பட் நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப அழகாக எல்லாரையும் ஹேண்டில் பண்ணாங்க. அது வந்து பெரிய பெரிய விஷயம். ஸோ ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஒர்க்கிங். அது இல்லாமல் முதல்ல எனக்கு கேரக்டர் சொன்னது வந்து இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் சொன்னார், மாஸ்டர் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கேன், நல்லா இருக்குது உங்கள் காம்பினேஷன், உங்களுக்கு நட்டி சாரோட காம்பினேஷன் நல்லா இருக்குது, இன்னும் டெவலப் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணுற ஒரு பெரிய திருப்தி எனக்கு. அது இல்லாமல் இந்த ஹோல் டீமுமே இவ்வளோ டேலண்டடாக, அதுவும் ஓன் ப்ரொடக்ஷன் வேறு, இவ்வளோ பெரிய ஒரு படம் பண்ணுறது பெரிய பெரிய விஷயம். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தேட் உங்களுக்கும் ஜீவாக்கும். அண்ட் தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இது இவரோட எனக்கு 2வது இன்ட்ராக்ஷன், நட்பை துணை, அது உங்கள் படம் தான் சார். அதுக்கப்புறம் இந்த படத்தில் நான் இவர் கூட நடிக்கிறேன். நான் பார்த்த எல்லாரும் சொன்னது மாதிரி தான், நீங்கள் இசையமைப்பாளர் நடிகர் அவரை மட்டும் அறிமுகப்படுத்தலை, பண்பான இளைஞர்களை நீங்கள் அறிமுகப்படுத்திருக்கீங்க. அவரோட பண்பு என்னை ரொம்ப வியக்க வச்சுது. நான் டைரக்டர், ஆக்டர், கேமராமேன் எல்லாம் சீனியர் டெக்னீஷியன்ஸ், அவ்வளோ பேரையும் சேர்ந்து நடிக்க வைக்கிறது கூட ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அவங்க எல்லாரையும் இன்வால்வ் பண்ணி நடிக்க வைக்கிறது பெரிய விஷயம். எல்லாருமே இம்ப்ரவைஸ் பண்ணாங்க. ஓ நீங்கள் எப்படி சொல்கிறீங்களா, நான் இப்படி, அதுக்கு ஒரு காட்சிக்கு முன்னாடி அந்த நேரத்தை எடுத்து அவங்க எல்லாரும் அதுக்குள்ளே வந்த பிறகு இவர் வந்து தனக்கு வேண்டியதை சொல்லி எடுத்துக்கிட்டார். அது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்தது. அவ்வளோ பெரிய ஸ்கேல். ஏன்னா எல்லாருமே இமேஜின் பண்ணணும், அங்கே குண்டு வெடிக்குது, இங்கே புல்லட் வரப்போகுது, அதுக்கு நகரணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் கோஆர்டினேஷன் இருக்கணும். இதெல்லாம் எங்களையே அவர் செய்ய வச்சார், எங்களுக்குள்ளேயே பேசி. அந்த ஆளுமை வந்து நிறைய அனுபவம் உள்ள இயக்குநர்களுக்கு தான் வரும். அது இவருக்கு இயல்பாக இருக்குது. ஐ ரியலி கங்க்ராச்சுலேட் யூ ஆதி அண்ட் ஜீவா. உங்களுடைய பயணம் மிகப்பெரிய பயணமாக இருக்க போகிறது. ஏன்னா சத்தம் இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே இவ்வளோ பேரை ஹேண்டில் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். நாங்களே பார்த்தா எங்கேருந்துரா ஓடி வரானுங்கன்னு பார்த்தா ஒரு கும்பல் ஓடி வந்துன்னு இருக்கும். அவங்க இருட்டிலேருந்து லைட்டுக்கு வருவோம், நாங்கள் இங்கேருந்து அங்கே போனோம். அவங்க விளையாட்டுத்தனமாகவே அதை ஹேண்டில் பண்ணி முடித்தாங்க. அது வந்து நான் இன்னமும் ஆச்சரியப்பட்டு கொண்டு இருக்கும் ஒரு விஷயம். தேங்க்யூ ஸோ மச். ஆல் த பெஸ்ட் டு யூ அண்ட் ஜீவா. தேங்க்யூ.
ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப நன்றி.